ரீசென்ட் டைம்ஸ்ல டிராகன் சொல்லக்கூடிய மூவிக்கு இன்டர்நெட்ல அவ்வளோ பெரிய பஸ் இருக்குது. தமிழ் சினிமா வந்து கொஞ்சம் இயர்ஸாவே ஸ்ட்ரகிள் ஆயிட்டு இருக்குது நமக்கு தெரியும். மெயினா ஜென்சி ஆடியன்ஸ் கிட்ட அவங்களால கனெக்ட் பண்ணவே முடியல. பல டைரக்டர்ஸ், ஆக்டர்ஸ், ப்ரொடக்ஷன் ஹவுசஸ் எப்படி இந்த ஜென்சி ஆல்கரிதம் கிராக் பண்ணலாம்னு நினைச்சிட்டு இருந்த இடத்துல எப்படி டிராகன் அதை சக்சஸ்ஃபுல்லி கிராக் பண்ணாங்கன்னு பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். ஸோ இது சினிமாவுக்கு மட்டும் இல்லை, பிராண்ட்ஸ் ஆகட்டும், யாரெல்லாம் இந்த ஜென்சி ஆல்கரிதமாக கிராக் பண்ண நினைக்கிறாங்களோ அவங்களுக்கான கீ டேக்அவேஸ் என்னெல்லாம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. ஸோ இந்த வீடியோ வந்து ஒரு ரிவ்யூ வீடியோலாம் கிடையாது. நான் ஒரு மூவி கீக்கும் கிடையாது. நான் வந்து ஒகேஷ்னலி மூவி பார்க்க ஒரு பர்சன் தான். ஸோ இந்த வீடியோவில் எப்படி இந்த மூவி சக்ஸஸ்ஃபுல் ஆச்சுது, அந்த சக்ஸஸ் ஃபார்முலா என்ன, எதெல்லாம் கனெக்ட் ஆச்சுது, நான் அப்சர்வ் பண்ண விஷயங்களை பற்றி தான் நான் பேச போகிறேன். ஃபஸ்ட்டு நம்ம ஹைலைட் பண்ண வேண்டியது ப்ரொடியூசர்ஸை தான், ஏஜிஎஸ் ப்ரொடக்ஷன்ஸ். ஸோ ஏஜிஎஸ் ப்ரொடக்ஷன்ஸை நம்ம பார்த்தாலே ரீசெண்டாக கோட் மூவியை வந்து அவங்க தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தாங்க. இது வந்து ஒரு ரெண்டு எக்ஸ்ட்ரீம். அவங்க ரீசெண்ட் இன்டர்வியூஸை பார்த்தாலே தெரியும், ஒரு பெரிய ஹீரோ வச்சு மூவி பண்ணது எந்த அளவுக்கு ப்ராஃபிட்டபிள் அண்ட் இந்த மாதிரி ஒரு மூவியை ப்ரொடியூஸ் பண்ணதில் எவ்வளோ ரிஸ்க் இருக்குன்னு உள்ளதை பற்றி எல்லாம் பேசியிருப்பாங்க. ஆனாலும் எந்த அளவுக்கு ரிஸ்க் எடுக்கணும், எந்த அளவுக்கு ரிஸ்க் எடுத்தால் அது நம்மளை பாதிக்காதுன்னு உள்ளதெல்லாம் அவங்க கிளியராக பிளான் பண்ணி அந்த டீமுக்கு மேலே ட்ரஸ்ட் வச்சு இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணி கொண்டு வந்ததுக்காக அவங்கள நம்ம கண்டிப்பாக அப்ரிஷியேட் பண்ணோம். ஸோ எனக்கு இதில் இன்ட்ரெஸ்டிங்காக பட்ட ஒரு விஷயம் என்னென்னா, அர்ச்சனா கல்பாத்தியோட இன்டர்வியூ பார்க்கும்போது அவங்க வந்து நிறைய விஷயங்கள் அதில் ப்ரெடிக்ட் பண்ணுவாங்க. அப்படின்னா ப்ரீ ரிலீஸ்லேயே அந்த இன்டர்வியூவில் நிறைய விஷயங்கள் அவங்க சொல்லுவாங்க, இந்த மூவிக்கு வந்து நெகட்டிவ் ரிவ்யூஸே வராது. ஸோ அவங்க ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து ஓரளவுக்கு எல்லாமே கரெக்டாக மேட்ச் ஆச்சு. அந்த அளவுக்கு தெளிவாக ஒரு நியூ ஜென் ப்ரொடியூசர் வந்து நம்ம இண்டஸ்ட்ரியில் இருக்கிறதே இந்த இண்டஸ்ட்ரியை நெக்ஸ்ட் லெவலுக்கு அவங்க தூக்கிட்டு போவாங்கன்னு உள்ளது நமக்கு அதை பார்த்தாலே தெரியும். நெக்ஸ்ட் டைரக்டர் எப்படி அந்த ஜென்சி ஃபார்முலாவை கிராக் பண்ணாருன்னு நம்ம பார்க்கலாம். இந்த மூவியோட பெரிய ப்ளஸ்ஸே இந்த மூவியோட ஸ்க்ரீன் பிளே தான். ஸ்க்ரீன் பிளே வந்து நம்ம ஒரு மேலோட்டமாக பார்க்கும்போது அவ்வளோ டைட்டாக இருக்கும். டைட்டுன்னு சொல்லியது நமக்கு எங்கேயுமே மிஸ் பண்ண தோணும், ஒரு கேப்பு கூட இருக்காது. ஒரு 1 மினிட் கூட நம்ம வந்து எங்கேயுமே ஒரு கேப் எடுக்கணும்னு நினைக்க மாட்டோம், அவ்வளோ டைட்டாக போயிட்டு இருக்கு. அதுக்கு ரீசன் என்னன்னு பார்த்தா, நம்ம டைரக்டரோட ஒரு இன்டர்வியூவில் அவர் மென்ஷன் பண்ணியிருப்பார், ஸ்க்ரீன் பிளேயில் என்ன எல்லாம் இருந்ததோ அதை அப்படியே மூவியாக மேக் பண்ணதா சொல்லியிருப்பார். அப்படின்னா எதுவுமே எக்ஸ்ட்ரா இல்லை, எதுவுமே கம்மியாக இல்லை. அப்போ ப்ரீ ப்ரொடக்ஷனில் அந்த ஸ்க்ரீன் பிளேயில் அவங்க எந்த அளவுக்கு எஃபோர்ட் போட்டிருக்காங்களோ அதுதான் இங்கே அவுட்புட் ஆகிருக்கு. அடுத்து ஹைலைட் பண்ண வேண்டிய விஷயம் அந்த லேயர்ஸ், எவ்வளோ லேயர்ஸ் வந்து ஒரு சீனில் வச்சுருக்காங்கன்னு. ஆக்சுவலி நம்ம அதை பார்த்தா டைரக்டர் வந்து ஒரு வேர்ல்டை கிரியேட் பண்ணியிருக்காரு. அப்படின்னா அந்த மூவின்னு உள்ளது, அந்த மூவியை ஒரு வேர்ல்டாக கிரியேட் பண்ணி ஒவ்வொரு கேரக்டர்ஸுக்கும் கரெக்டான கேரக்டர் ஸ்கெட்ச், கேரக்டர் டிஸ்கிரிப்ஷன் வந்து இருக்குது. ஒவ்வொரு கேரக்டரும் இந்த கேரக்டர்னா இப்படி தான் பிஹேவ் பண்ணும், அந்த கேரக்டருக்கு ஒரு வேர்ல்டு இருக்கு. இப்போ ஒவ்வொரு சீன்லையும் அந்த சீனை தாண்டி அதில் மல்டிபிள் லேயர்ஸ் இருக்கும். ஒவ்வொரு சீன்லேயும் அவ்வளோ லேயர்ஸ் இருக்கும், ஒவ்வொரு கேரக்டர்ஸுக்கும் அவ்வளோ லேயர்ஸ் இருக்கும். மூவி பார்க்கும்போதே நமக்கு என்ன ஃபீல் ஆகும்னா, எப்படி இந்த கேரக்டர்ஸ் நம்ம கூட கனெக்ட் ஆகுதுன்னு உள்ள ஒரு ஃபீலிங் இருக்குது. எல்லா கேரக்டர்ஸும் நம்ம கூட கனெக்ட் ஆகும், அதில் கனெக்ட் ஆகாத கேரக்டர்ஸ் இல்லை. எல்லா கேரக்டர்ஸையும் நம்ம ரிமெம்பர் பண்ணுவோம், எல்லா கேரக்டர்ஸும் கனெக்ட் ஆகும், எல்லா கேரக்டர்ஸோட டிஸ்கிரிப்ஷனும் அவ்வளோ டீப்பாக இருக்கும். ஸோ அந்த லேயர்ஸ் தான் ரொம்ப முக்கியம் நான் நினைக்கிறேன். ஒரு சீனுன்னா அது வெறும் ஒரு சீனுன்னு வைக்காம அந்த சீனை சரவுண்ட் பண்ணி கிரியேட் பண்ணியிருக்க லேயர்ஸ் தான் இதில் அந்த டைட்டான ஸ்க்ரீன் பிளேயை நமக்கு கொண்டு வந்தது. இந்த மாதிரி டைரக்டர்ஸ் வந்து சினிமாவுக்கு வந்து ரொம்ப தேவை. நம்ம இப்போ ட்ராவல் ஆகிட்டு இருக்க இந்த பீரியட் ஆஃப் டைமில் இந்த நியூ ஜென் பீப்புள் கிட்ட நீங்கள் ஒரு மெசேஜ் சொல்லியதே கஷ்டமான விஷயம். ஏன்னா அவங்களுக்கு அப்பீலிங்காக இருக்க விஷயம் எல்லாமே அன்பிலீவபிளான விஷயங்கள். அது வந்து நமக்கு பேசிக்ஸில் சம்மந்தமே இல்லாமல் லைஃப் ஸ்டைலில் கனெக்ட் ஆகிருக்க நிறைய விஷயங்கள் தான் இந்த ஆடியன்ஸுக்கு அப்பீலிங்காக இருக்குது. அந்த இடத்துல அட்வைஸ்ன்னு சொன்னாலே நம்மளை பூமர்னு சொல்லக்கூடிய ஒரு பீரியடில் எப்படி ஒரு ஸ்ட்ராங்கான மெசேஜை ஒவ்வொரு யங்ஸ்டர்ஸுக்கும் மைண்ட்லையும் அந்த டைரக்டர் வந்து யோசிக்க வச்சிருக்காருன்னு தான் இந்த மூவியோட பெரிய ப்ளஸ் பாயிண்ட். அது எப்படி எனக்கு கனெக்ட் ஆச்சுன்னா, நான் மூவி பார்த்துட்டு இருந்த டைம் எனக்கு பேக் ரோ 2 ரோவில் வந்து யங் ஆடியன்ஸ் தான் இருந்தாங்க, காலேஜ் கோயிங் ஸ்டூடெண்ட்ஸ் தான் எனக்கு 2 பேக் ரோவில் இருந்தாங்க. அப்போ அவங்களோட மொத்த கான்வர்சேஷனை அந்த மூவியில் எனக்கு அப்சர்வ் பண்ண முடிஞ்சுது. அவங்க வந்து அந்த மூவி ஸ்டார்ட் ஆகிய டைம் அந்த
கெத்தா இருக்க போர்ஷன் ஃபுல்லா அவங்க அதை பயங்கரமா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் 2, 3 பேருக்கு நேம கால் அவுட் பண்ணியது. இவன் இப்படிதான் அந்த மாரி ஒரு ஒரு ஸ்டைல்ல போயிட்டு இருந்தது. அதுவே செகண்ட் ஹாஃப்ல அந்த கிளைமேக்ஸ் வர டைமு அவங்களுக்குள்ளாலே அந்த ஒரு சேஞ்ச் நமக்கு ஃபீல் ஆச்சு. அவங்க வந்து சேஞ்ச் ஆவாங்களா, ஆக மாட்டாங்களான்னு உள்ளது வந்து செகண்டரி. ஆனா அத யோசிக்க வச்சிருக்கிறதே பெரிய விஷயம்னு நான் நினைக்கிறேன். அது வந்து நம்ம சொசைட்டில யாருமே பண்ணாத ஒரு விஷயமா எனக்கு தெரியுது. எல்லாருமே அந்த நியூ கல்ச்சர வந்து ப்ரமோட் பண்ணி, அவங்களுக்கு தேவையில்லாத விஷயங்கள தான் நெறைய இந்த சொசைட்டில மூவிஸ்ல ஆகட்டும், யூடியூப்ல ஆகட்டும், எல்லா பிளாட்ஃபார்ம்லயும் ப்ரமோட் பண்ணி அந்த மாரி எனக்கு ஃபீல் ஆயிட்டு இருந்தது. அந்த இடத்துல அந்த பேசிக்ஸ டச் பண்ணி, இந்த மாரி கோர் மெசேஜ ஒரு மூவி மூலமா கன்வே பண்ணதே பெரிய விஷயம்னு நான் நினைக்கிறேன். பிரதீப் அண்ட் அஸ்வத் கிட்ட இருக்க இன்னொரு பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா, ஒரு ஸ்கில் இல்லன்னா ஒரு டேலண்ட் வந்து ஒரு பெர்சனுக்கு இருக்குன்னா, அவங்க அந்த இண்டஸ்ட்ரியில ஒரு ஸ்டார் ஆக முடியும். அதுவே மல்டிபிள் ஸ்கில்ஸ் அண்ட் மல்டிபிள் டேலண்ட் வந்து இருக்க ஒரு பெர்சன் தான் அந்த இண்டஸ்ட்ரியில லீடர் ஆகும். ஸோ இவங்க 2 பேருமே மல்டிபிள் ஸ்கில்ஸ் கொண்ட பீப்பிள். ஸோ இவங்க வந்து கிரவுண்ட்லேருந்து வந்ததுனால இவங்க மல்டிபிள் ஃபீல்டை இவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கு டைரக்ஷன், ஆக்டிங் தாண்டி பிஸ்னஸ் எப்படி ஒர்க் ஆகுது, ஆடியன்ஸ் கூட எப்படி கனெக்ட் பண்ணணும், அந்த நியூ ஏஜ் ஆடியன்ஸுக்கு பல்ஸ் இது எல்லாமே தெரியுது. இந்த மாதிரி மல்டிபிள் ஸ்கில்ஸ், மல்டிபிள் டேலண்ட் இருக்கனால தான் இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட்டை இவங்களால கொண்டு வர முடிஞ்சது. ஸோ இந்த மூவியோட கேஸ்டிங்கை பற்றி கண்டிப்பாக பேசணும். இதில் எந்த பெரிய பிக் ஸ்டார் நேம்ஸும் கிடையாது. எப்போவுமே நமக்கு ஒரு மூவி பார்க்கும்போது என்ன தோணும்னா, ஸ்டார் வேல்யூ என்னதான் இருந்தாலும், ஸ்டார் வேல்யூ பிஸ்னஸை கொண்டு வந்தாலும், ஒரு ஸ்டோரி கூட கனெக்ட் ஆகியதுக்கு ப்ராப்பரான பீப்புளை அந்த கேரக்டருக்கு வேண்டி காஸ்ட் பண்ணணும். அதுதான் நிறைய மூவிஸ் வந்து மிஸ் பண்ணிய விஷயம். ஒரு வியூவர்ஷிப்புக்கு வேண்டியே நிறைய பீப்புளை உள்ள கொண்டு வந்து தேவையில்லாத ஒரு சீனை கிரியேட் பண்ணியிருப்பாங்க. இப்போ நீங்கள் நிறைய மூவிஸை பார்த்தா நிறைய யூடியூபர்ஸை உள்ளால கொண்டு வருவாங்க. அந்த யூடியூபருக்கு அந்த கேரக்டருக்கும் அந்த மூவிக்கும் ஒரு கனெக்டிவிட்டியே இருக்காது. அவங்க யூடியூப்ல என்ன பண்ணுவாங்களோ அந்த மாதிரி ஒரு விஷயத்த ஒரு கேமியோ மாதிரி வந்து பண்ணிட்டு போவாங்க. அது அந்த ஸ்டோரிக்கு எந்த ஜஸ்டிஃபிகேஷனும் பண்ணாது. இங்க நம்ம பார்த்தா இதுல வந்து பிக் ஸ்டார் யாருமே கிடையாது பெருசா. ஆனா இவங்க யூஸ் பண்ணியிருக்க கேரக்டர்ஸ் எல்லாருமே நமக்கு ஃபெமிலியரான கேரக்டர்ஸ். இப்போ டைரக்டர்ஸ் இப்போ மிஷ்கின் ஆகட்டும், ஜிவிஎம் ஆகட்டும், அவங்களெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கிறது அவங்க ஆக்டர்ஸா இல்லைன்னாலும் அவங்கள எல்லாருக்குமே தெரிஞ்ச ஃபிகர்ஸ். அப்போ மூவியில் அவங்கள பார்க்கும்போது நமக்கு ஈஸியாக அவங்க கூட கனெக்ட் பண்ண முடியுது. இப்போ ஜிவிஎம் வந்து அவரோட ரியல் லைஃப் கேரக்டருக்கு ஈக்குவலான ஒரு கேரக்டரில் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அப்போ அதில் நமக்கு ஈஸியாக அந்த கனெக்டிவிட்டி கிரியேட் ஆகுது. அந்த கேரக்டர் கூட ஈஸியாக கனெக்ட் ஆக முடியுது. மிஷ்கினை வந்து ஒரு ரோலில் யூஸ் பண்ணியிருப்பாங்க. மிஷ்கின் வந்து எவ்வளோ பொட்டன்ஷியலான ஆக்டர்னு அதை பார்க்கும்போது நமக்கு தெரியுது. அதே மாதிரி விஜய் சித்து, அர்ஷத் கான் இவங்களெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கிறது கூட ஜஸ்ட் அவங்களுக்கு ஃபேமுக்காக வேண்டியோ இல்லைன்னா அவங்க பண்ணிட்டு இருக்க விஷயங்களை இங்கே வந்து ரெப்ளிகேட் பண்ண மாதிரியே பண்ணியிருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு டெடிக்கேட்டடாக ஒவ்வொரு ரோல் கொடுத்து அந்த ரோலுக்கு ஏற்ற மாதிரி தான் அவங்கள நடிக்க வச்சிருப்பாங்க. அதுதான் என்ன நம்மளை அவங்க கூட கனெக்ட் பண்ண முடிஞ்சது. எல்லா ஆக்டர்ஸ் கூட நம்மளால கனெக்ட் பண்ண முடிஞ்சது. எல்லா ஆக்டர்ஸோட எமோஷன்ஸ் நமக்கு கனெக்ட் ஆச்சுது. ஹீரோயின்ஸை மெயினாக ஹீரோயின்ஸுக்கு கரெக்டான ரோல் கொடுத்து அதுக்கான ஜஸ்டிஃபிகேஷன் அவங்க பண்ணியிருந்தாங்க. சும்மா ஒரு 2 ஹீரோயினை யூஸ் பண்ணிட்டு இது பண்ணாம கரெக்டாக ஜஸ்டிஃபைடாக இருந்து அவங்க ரோல்ஸ் வந்து அவங்களுக்கு ஒரு ஸ்டோரி இருந்து அவங்களுக்கு ஒரு கேரக்டர் இருந்து அதை கரெக்டாக கன்வே பண்ணியிருந்தாங்க. மெயினாக ஹைலைட் பண்ண வேண்டிய விஷயம் ரீசன்ட் மூவிஸில் எல்லா மூவிஸ்லையும் ஒரு ட்ரெண்ட் வந்துட்டு இருக்கு. லாஸ்ட்டில் ஒரு கேமியோ வருவாங்க. அந்த கேமியோ வந்து ஒரு பிக் ஸ்டார் இல்லைன்னா எதிர்பார்க்காத ஒரு ஸ்டாரை கொண்டு வந்து அந்த மொத்த கதையை சொதப்பி வச்சுட்டு லாஸ்ட்ல இந்த ஒரு சீனை கிரியேட் பண்ணி ஒரு ஹைப்பை கிரியேட் பண்ணுவாங்க. எண்டில் அந்த ஆடியன்ஸுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வர்றது. ஸோ இதில் வந்து அவங்க யூஸ் பண்ணியிருக்க அந்த கேமியோவே ஒரு அவ்வளோ பெரிய ஒரு ஸ்டார் அப்படி ஒரு பர்சனை கொண்டு வராமல் நமக்கே ஒரு ட்விஸ்டாக இருக்குது. நம்ம எதிர்பார்க்க மாட்டோம் இப்படி ஒரு விஷயம்தான் நடக்க போகுது. ஒரு கேரக்டரை எங்கெங்கே எப்படி யூஸ் பண்ணணுமோ அதை பர்ஃபெக்டாக இந்த மூவியில் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மூவியில் வந்து நம்ம எதையுமே மேலே கீழேன்னு ஹைலைட் பண்ண முடியாது. எல்லாமே ஈக்குவலி வெல்லா ஒர்க் அவுட்டாக இருந்து சினிமாட்டோகிராஃபி ஆகட்டும், மியூசிக் ஆகட்டும், எதுவுமே அப்படி எக்ஸ்ட்ராடனரியாக இல்லைன்னாலும் எல்லாமே அந்த கனெக்டிவிட்டியை கிரியேட் பண்ணியதுக்கு தேவையான எல்லா விஷயமுமே அதில் இருந்தது. மியூசிக் ஆகட்டும் எல்லா இடத்துலையும் கனெக்ட் ஆச்சு. நிறைய இடத்துல அந்த மியூசிக் வந்து பாஸ் ஆகும். ஒரு கேப் இருக்கும். நமக்கு ஒரு கியூரியாசிட்டி கிரியேட் பண்ணும். இப்படி நிறைய விஷயங்கள் மியூசிக்லேயும் பண்ணியிருந்தாங்க.
சினிமாட்டோகிராஃபி வந்து ஓவரா எக்ஸாஜரேட் பண்ணாம, கரெக்ட்டா எத காட்டணுமோ, பேசிக்கான சினிமாட்டோகிராஃபிய பெஸ்ட்டா பண்ணியிருந்தாங்க. அதே மாரி தான் மூவிய எடிட் பண்ண விதமும். இப்ப நெறைய மூவிஸ்ல நமக்கு அந்த அட்டென்ஷனுக்காக வேண்டிய நெறைய கட்ஸு, நெறைய மியூசிக்க பிளாஸ்ட் பண்ணியது, அந்த ஸ்டோரிக்கு ரிலவென்ட்டா இல்லாம நெறைய விஷயங்கள் பண்ணி அத நம்ம ரீசென்ட் டைம்ஸ்ல பார்த்துருப்போம். இதுல அது எதுவுமே கிடையாது. ஸ்க்ரீன் ப்ளே தான் ஃபாஸ்ட்டா இருக்குமே தவிர, எடிட்டிங் வந்து ரொம்ப லீனியரா தான் இருக்கு. தேவையான இடத்துல சின்ன சின்ன அந்த ரீல்ஸோட கனெக்ஷன், அந்த ஷார்ட் வீடியோஸோட கனெக்ஷன் எல்லாம் சும்மா போட்டு டம்ப் பண்ணியிருக்க மாட்டாங்க. தேவையான இடத்துல யூஸ் பண்ணி அதையும் கரெக்ட்டா யூஸ் பண்ணிருவாங்க. எல்லாமே அந்த பேலன்ஸ்டா இருந்தது தான் இந்த மூவியோட பெரிய சக்சஸே. ஸோ இந்த மூவியோட கீ டேக் அவேஸ் நம்ம பார்க்கலாம். ஜென்ஸி ஆடியன்ஸ கனெக்ட் பண்ணியதுக்கு இந்த மூவிலேருந்து நம்ம எதையெல்லாம் லேர்னிங்கா எடுக்கலாம்ன்றத நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து ஸ்டோரி டெல்லிங். நம்ம வந்து மூவி லான்ச் ப்ரீ லான்ச்லேயே நெறைய வீடியோஸ் வந்து வந்தத நம்ம பார்த்தோம். அவங்களோட ப்ரீ ரிலீஸ் ஈவென்ட் ஆகட்டும், மத்த சேனல்ஸுக்கு குடுத்த இன்டர்வியூஸ் ஆகட்டும், அவங்க தெளிவா இருந்தாங்க. என்ன பண்ணாங்களோ, என்ன மூவில பண்ணியிருந்தாங்களோ, அத பத்தி மட்டும் தான் பேசுனாங்க. பிளஸ் ரியலா இருந்தாங்க, ஆத்தென்டிக்கா இருந்தாங்க. அவங்க அந்த ட்ரெய்லர் லான்ச் ஆனப்பவே நெறைய கான்ட்ரோவர்சிஸ் வந்து வந்தது. அந்த கான்ட்ரோவர்சிஸையும் அவங்க கரெக்ட்டா டீல் பண்ணாங்கன்னு தான் சொல்லணும். அவங்க என்ன பண்ணியிருக்காங்களோ, அத தான் ரிப்பீட்டடா சொல்லிட்டு இருந்தாங்க. அதனால என்ன ஆச்சுன்னா, மூவி வந்த பிறகு அந்த ட்ரஸ்ட் கிரியேட் ஆச்சு. நெறைய மூவி இன்டர்வியூஸ் நம்ம பார்த்தா ஓவரா ஹைப் பண்ணி நம்ம பார்த்திருப்போம். நெறைய இடத்துல எல்லா சேனல்ல உள்ள இன்டர்வியூஸும் ஒரே மாரி இருக்கும். இதுல நம்ம பார்த்தா ஒவ்வொரு சேனல் யாரு, அந்த சேனலோட ஆடியன்ஸ் யாரு, அதுக்கேத்தது மாரி டைரக்டர் ஆகட்டும், பிரதீப் ஆகட்டும் 2 பேரும் பேசுறத நம்ம பார்க்கலாம். அர்ச்சனா கல்பாத்தியோட ஒரு இன்டர்வியூல அவங்க இந்த மூவிய பத்தியே பேசியிருக்க மாட்டாங்க. அது ஒரு 1 1/2 ஹவர்ஸ் கிட்ட இருக்கும்னு நெனைக்கிறேன். அந்த இன்டர்வியூ செஷன் ஃபுல்லா 2 பார்ட்டா இருந்தது. அதுல இந்த மூவிய பத்தியே பேசியிருக்க மாட்டாங்க. அவங்க ஃபுல்லா பிசினஸ் பத்தி, அவங்க மத்த புரொடக்ஷன் இந்த விஷயங்கள பத்தி தான் பேசியிருப்பாங்க. அது வந்து கிரெடிபிலிட்டிய கிரியேட் பண்ணுச்சு. அந்த ப்ரீ ரிலீஸ்ல லான்ச் ஆன வீடியோஸ் தான் உண்மையிலேயே என்ன இந்த மூவி பார்க்க புஷ் பண்ணுது. எனக்கு பழைய வீடியோஸ்ல நெறைய இடத்துல நான் பேசியிருப்பேன். ட்ரெண்ட சேஸ் பண்ணாம நமக்காக ஒரு ஸ்டைல கிரியேட் பண்ணியது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது வந்து ஸ்லோ குரோத்தா இருந்தாலும் நமக்கு வந்து ஒரு ஐடென்டிட்டி அது கிரியேட் பண்ணும். இப்ப பிரதீப்ப நம்ம எடுத்தா பிரதீப்புக்கு வந்து ஒரு ஐடென்டிட்டி கிரியேட் ஆயாச்சு. இப்ப அஸ்வத்த நம்ம எடுத்தா அஸ்வத்துக்கு ஒரு ஐடென்டிட்டி கிரியேட் ஆயாச்சு. அவங்க எதுல ஸ்ட்ராங்கா இருக்காங்களோ, அத பேஸ் பண்ணி ஒரு ஐடென்டிட்டி கிரியேட் பண்ணாங்க. ஸோ ட்ரெண்ட ஃபாலோ பண்ணா நமக்கு தெரியாத ஒரு விஷயம், நமக்கு புரியாத ஒரு விஷயத்த தான் நம்ம பண்ணிட்டு இருப்போம். அதுவே நமக்கு எது நல்லா வருது, நமக்கு ஐடென்டிட்டி என்ன, நம்மளோட பிராண்ட் என்ன, நம்ம என்னன்னு ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறத கோரா வச்சு நம்ம அதுல இறங்கி அத கிரியேட் பண்ணா, ஸ்லோ குரோத்தா இருந்தாலும் நம்ம லாங் டர்மா ஒரு இண்டஸ்ட்ரியில சஸ்டெயின் ஆக முடியும். யூசுவலா ஒரு தாட் இருக்கும். காம்ப்ளெக்ஸான ஸ்கிரிப்ட் வந்து தமிழ்ல நம்ம பெருசா பார்க்க முடியாது. வெரி ஃபியூ மூவிஸ்ல தான் அத கரெக்ட்டா எக்ஸிக்யூட் பண்ணியிருப்பாங்க. இந்த மூவியோட ஸ்கிரிப்ட்ட நம்ம பார்த்தா, அது ரொம்ப மிஸ்ட் அப்பா இருக்கு. எங்க எல்லாமோ போயிட்டுருக்கு. ஆனாலும் அந்த கனெக்டிவிட்டிய கிரியேட் பண்ணது தான் இதுல பெரிய விஷயமே. அவ்ளோ லேயர்ஸ் வந்து மூவில இருந்தாலும், அவ்ளோ லேயர்ஸையும் அவ்ளோ பியூட்டிஃபுல்லா கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ எக்ஸாம்பிளுக்கு ஒரு சீன் வரும். ஒரு ஒரு டிரைவிங் சீன். அந்த டிரைவிங் சீன வந்து ஒரு ஃபிலிம் மேக்கர் வந்து ஈஸியா சும்மா ஒரு 10 செகண்ட்ஸ்ல அதுல அடுத்த சீன்ல கொண்டு கனெக்ட் பண்ணியிருக்கு. அதுலயும் ஒரு லேயர வச்சு, அதுலயும் ஒரு கியூரியாசிட்டிய கிரியேட் பண்ணி ஒரு விஷயம் பண்ணியிருப்பாரு. ஸோ அந்த மாரி தான். எல்லா சீன்ஸ்லயும் ஒவ்வொரு லேயர்ஸ் இருக்கு. இப்போ ஒரு சீன் நடக்குதுன்னா, அதுக்கு கீழ இன்னொரு லேயர் ஹேப்பன் ஆயிட்டே இருக்கும். அதுதான் நம்மள அங்க டைட்டா பிடிச்சு வச்சிருக்கு. அதுதான் நான் நியூ வே ஆஃப் ரைட்டிங்ன்னு நெனைக்கிறேன். நெறைய டைரக்டர்ஸால கிராக் பண்ண முடியாத ஒரு விஷயமே அதுதான். இப்ப நெறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த டைட்னஸ கிரியேட் பண்ணியதுக்கு வேண்டி ஃபேக்கா நெறைய விஷயம் பண்ணாங்க. ஃபேக் இன் த சென்ஸ் எப்படின்னா, எடிட்டிங்ல ஆகட்டும், ஃபாஸ்ட் பேஸ்ட் எடிட்டிங் ஆகட்டும், அப்படி நெறைய விஷயங்கள் இந்த அட்டென்ஷன கிராப் பண்ணியதுக்குன்னு நெறைய கிம்மிக்ஸ் பண்ணுவாங்க. அந்த மாரி எதுவும் இல்லாம, கோரா ஒரு ஸ்டோரிய நம்பி, கோரா அந்த ஸ்கிரிப்ட்ட நம்பி, ஸ்க்ரீன் பிளேய நம்பி, கோரா பண்ண முடிஞ்சா நம்மளால பண்ண முடியும். இங்க மூவின்னு உள்ள பேர்ல கொஞ்சம் கிம்மிக்ஸ பண்ணி ஆடியன்ஸ பிளேம் பண்ணுவாங்க. ஆடியன்ஸ் ரெடி கிடையாது. ஆடியன்ஸ் கனெக்ட் பண்ண முடியல. இவ்ளோ காம்ப்ளெக்ஸான ஒரு ஸ்கிரிப்ட் ஆடியன்ஸால கனெக்ட் பண்ண முடியும்னா, மத்த மூவிஸ் கனெக்ட் ஆவலன்னா, அதுல அந்த டைரக்டர்ஸ் மேல தான் தப்பு. அவங்களால தான் ஆடியன்ஸ கன்வே பண்ணிய மாரி ஸ்கிரிப்ட் பண்ண முடியல. இந்த மூவி ப்ரூவ் பண்ண இன்னொரு விஷயம் என்னன்னா, ஜென்ஸினாலே அவங்களுக்கு எமோஷன் இருக்காது. அவங்க எதையுமே பார்க்க மாட்டாங்க. யாரையும் மதிக்க மாட்டாங்க. அவங்க அவங்க போக்குல போயிட்டு இருப்பாங்கன்னு ஒரு ஒரு தாட். இந்த மூவி ஜென்ஸிய டார்கெட் பண்ணது தான். இந்த மூவிய பார்த்த எல்லாரோட
உள்ளாலே அந்த எமோஷன் வந்து ட்ரிகர் ஆனத நம்ம பார்க்க முடியும். அதுலேருந்து என்ன நல்லா புரியுதுன்னா, எல்லா ஜென்ஸி பீப்பிளுக்குமே எமோஷன்ஸ் உள்ளால இருக்குது. அத நம்ம சொசைட்டி, நம்ம ஃபிலிம் மேக்கர்ஸ், நம்ம கன்டென்ட் கிரியேட்டர்ஸ் கரெக்ட்டா யூஸ் பண்ணியாங்களான்னு உள்ளது தான் இங்க உள்ள விஷயம். இங்க உள்ள நெறைய பேர் அத மிஸ்லீட் பண்ணிட்டு இருக்கனால தான் இந்த ஜென்ஸி பீப்பிள் வந்து தப்பான கைடன்ஸ்ல, தப்பான ரூட்ல போயிட்டு இருக்காங்க. கரெக்ட்டா இத மாரி அவங்களுக்கு புரிய விதத்துல ஸ்டோரி டெல்லிங் பண்ண முடிஞ்சுன்னா, ஜென்ஸி பீப்பிளோட எமோஷன்ஸையும் ட்ரிகர் பண்ண முடியும். அவங்களையும் சேஞ்ச் பண்ண முடியும். அவங்க தாட்டையும் சேஞ்ச் பண்ண முடியும். கரெக்ட்டான டைரக்ஷன்ல டர்ன் பண்ணி விட முடியும்ன்றத இந்த மூவி ப்ரூவ் பண்ணுச்சு. ஸோ இன்னொரு விஷயம் என்னன்னா, நான் எல்லா வீடியோஸ்லயும் சொல்லுவேன், கம்யூனிட்டி, ஈக்கோசிஸ்டம் இதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஜஸ்ட் ஒரு ப்ராடக்ட், ஜஸ்ட் ஒரு பெர்சன வச்சு நம்ம ஒரு விஷயத்த செல் பண்ணி, அதுக்குன்னு ஒரு கம்யூனிட்டியா, ஒரு ஈக்கோசிஸ்டமா எல்லாரும் சேர்ந்து ஒரு ப்ராடக்ட்ட டிரைவ் பண்ணி, அதுக்கு நெறைய டிஃபரன்ஸ். அதுக்கு இந்த மூவி வந்து பெஸ்ட் எக்ஸாம்பிள். இதுல எல்லாருமே அவங்களோட பெஸ்ட்ட குடுத்திருப்பாங்க. அதுக்கு ரீசன் என்னன்னா, யாருமே இங்க ஃபோர்ஸ்ஃபுல்லி எதுவுமே பண்ணல. நம்ம இந்த இன்டர்வியூஸ் பார்த்தாலே தெரியும். ஒவ்வொரு பீப்பிளையும் அவங்க கம்ஃபர்டபுளா எடுத்துட்டு போய், அந்த ஐடியாய எல்லாரும் ட்ரஸ்ட் பண்ணி, எல்லாரோட ஸ்பீச்ச கேட்டாலும் தெரியும், எந்த அளவுக்கு அவங்க இந்த மூவி, இந்த ப்ராஜெக்ட்ல இன்வால்வ்டா இருந்திருக்காங்க. அந்த கம்யூனிட்டிவா, கலெக்டிவா அவங்க இத பில்ட் பண்ணனால தான் இவ்வளோ பெரிய அவுட்புட் வந்தது. எல்லா ஃபார்முலாஸையும் பிரேக் பண்ணி, எல்லா ட்ரெடிஷன்ஸையும் பிரேக் பண்ணி, ட்ரெடிஷ்னலா ஃபாலோ பண்ணக்கூடிய எல்லா விஷயத்தையும் பிரேக் பண்ணி, இப்படி ஒரு அவுட்புட் அவங்களால எடுத்துட்டு வர முடிஞ்சதுன்னா, அது அவங்க கலெக்டிவா பண்ண ஒரே ரீசன்னால. ஸோ அஸ்வத் வந்து நெறைய இன்டர்வியூஸ்ல சொன்னது மாரி, இந்த மூவி வந்து சக்சஸ்னா என்னன்னு ஒவ்வொருத்தங்களையும் ஃபீல் பண்ண வச்சது. நான் அந்த மூவி பார்த்துட்டு வெளியில வரும்போ, எனக்கு நெறைய விஷயங்கள், நான் என் லைஃப்ல எங்கெல்லாம் என்னெல்லாம் விஷயங்கள மிஸ் பண்ணேன், அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் என்ன, அதெல்லாம் என்னால ஃபீல் பண்ண முடிஞ்சது. ஒவ்வொரு பீப்பிளுக்கும் அந்த மூவி கனெக்ட் ஆகும். ஏன்னா இதுல நெறைய கேரக்டர்ஸ் இருக்கு. ஒவ்வொரு கேரக்டர்ஸ் ஒவ்வொரு டைப் ஆஃப் பர்சனாலிட்டி பீப்பிள் கூட கனெக்ட் ஆகிய மாரி தான் அவங்க வச்சிருந்தாங்க. ஒவ்வொருத்தங்களுக்கு ஒவ்வொரு ஃபீலிங் கண்டிப்பா கிடைச்சிருக்கு இந்த மூவி பார்த்துட்டு வெளியில வரும். அந்த மூவி பார்த்து முடிச்சப்ப எனக்கு என்ன ஃபீலிங் இருந்ததுன்னா, எப்படி இப்படி ஒரு கதை எழுதுனாங்க? எப்படி இப்படி ஒரு ஸ்டோரி எழுத முடிஞ்சது? ஸ்க்ரீன் பிளே எழுத முடிஞ்சுன்னு உள்ளது என்னால யோசிக்க கூட முடியல. ஸோ கண்டிப்பா அதுக்கு நம்ம டைரக்டர தான் அப்ரிஷியேட் பண்ணணும். இந்த மாரி நெறைய மூவிஸ் தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு வரணும். நெறைய டைரக்டர்ஸ், கிரியேட்டர்ஸ் இந்த மாரி பாசிட்டிவா இம்பாக்ட் பண்ணக்கூடியவங்க நெறைய பேர் இங்க வரணும். லாஸ்ட் கொஞ்சம் இயர்ஸாவே தமிழ் இண்டஸ்ட்ரி ஒரு டார்க் ஷேட்ல தான் போயிட்டு இருக்கு. தேவையில்லாத இன்ஃப்ளூயன்சஸ் மூவிஸ்ல வந்துட்டு இருக்கு. ஒரு மூவி எந்த அளவுக்கு ஒரு பர்சனை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும்ன்றது இத பார்த்து தான் எனக்கு தெரிஞ்சது. இந்த மூவி என்ன பாசிட்டிவா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்குன்னா, மத்த நெகட்டிவ் இன்ஃப்ளூயன்சஸ் எந்த அளவுக்கு கம்யூனிட்டிய பேடா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும்ன்றது இத பார்த்து தான் எனக்கே புரிஞ்சது. ஸோ நல்ல இன்டென்ஷன் உள்ள டைரக்டர்ஸ் நெறைய பேர் வந்தா தான் நல்ல மூவிஸ் இந்த மாரி வரும். ஸோ கண்டிப்பா எல்லாரும் முடிஞ்ச அளவுக்கு இந்த மூவிய போய் பாருங்க. நீங்க பார்க்கிறதுனால தான் இது பெருசா ரீச் ஆகும். இது பெருசா ரீச் ஆனா தான் இதே மாரி ஃபார்மேட்ல உள்ள மூவிஸ் நமக்கு நெறைய கிடைக்கும். இந்த மாரி நல்ல மூவிஸ் வந்தாலே கண்டிப்பா ஒரு சின்ன அளவுலயாவது நமக்கு சொசைட்டி வந்து பாசிட்டிவா இம்பாக்ட் ஆகும்னு நான் நம்புறேன். ஸோ ஜென்ஸி ஆடியன்ஸ ஹிட் பண்ணியதுக்கு நீங்க புதுசா ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் கிரியேட் பண்ண தேவையில்ல. அதுதான் எனக்கு அண்டர்ஸ்டாண்டிங். நெறைய பிராண்ட்ஸ் எல்லாம் மிஸ்லீட் ஆவியது எங்கேன்னா, ஜென்ஸி ஆடியன்ஸ்ன்னா நியூ எரால இருப்பாங்க. அவங்களுக்கு நியூவான விஷயங்கள் வேணும், டிஃப்ரெண்டான பெர்ஸ்பெக்டிவ்ல விஷயங்கள பார்க்க. ஸோ எல்லாருமே அந்த எக்ஸ்ட்ரார்டினரியான விஷயங்கள பார்த்து தான் போய் மிஸ்லீட் ஆவியாங்களோன்னு எனக்கு தோணுது. ஜென்ஸி ஆடியன்ஸ் உண்மையிலே ஆத்தென்டிக்கா இருக்காங்க. ட்ரூத்த விரும்புறாங்க. அவங்களுக்கு எனக்கு அண்டர்ஸ்டாண்டிங் என்னன்னா, ரியலா இருக்க விஷயங்கள இந்த ஆடியன்ஸ் வந்து லைக் பண்ணாங்க. ஸோ இந்த எக்ஸ்ட்ரார்டினரியான வேற விஷயங்கள யோசிக்கிறத விட்டுட்டு, ட்ரூவான விஷயங்கள கிரியேட்டர்ஸ், டைரக்டர்ஸ் பண்ணா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பிராண்ட்ஸ் பண்ணா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இடையில ஒரு பீரியட்ல ஒரு ஹியூஜ் ஆடியன்ஸ இவங்க மார்க்கெட்டிங்ல மிஸ்லீட் பண்ணி ஒரு ஆங்கிள்ல கொண்டு போயிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு அது இனிமே ஒர்க் அவுட் ஆவாது. பேக் டு பேசிக்ஸ் வாரது வந்து கரெக்ட்டா இருக்கும்னு எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்குது. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஸோ தட்ஸ் இட் ஃபார் டுடே. இன்னொரு வீடியோல பார்க்கலாம். அன்டில் தென் பை பை.